தமிழ் திரையுலகில் என்றும் நம் நினைவுகளில் வாழும் நடிகர்களாக இருப்பவர்கள் நடிகர் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும். இரு பெரும் தூண்களாக ஒரு காலத்தில் இருந்து கோலிவுட்டையே தன்வசம் வைத்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நடிப்பிற்கு சிவாஜி என்றால் வீரத்திற்கு எம்ஜிஆர் என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆரின் படங்கள் வீர வசனத்துடன் வாள் சண்டையுடன் ரசிகர்களை எப்பவுமே உற்சாகத்தில் வைத்திருக்கும் படமாகவே இருக்கும். இன்னொரு பக்கம் குடும்பம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என தன் படத்தின் மூலம் விளக்கி காட்டியவர் சிவாஜி. அந்த அளவுக்கு மாறி மாறி இருவரும் தங்கள் பங்களிப்பை இந்த சினிமாவிற்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் எம்ஜிஆரை வைத்து ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்தவர் சின்னப்பதேவர். ஆனால் சிவாஜியை வைத்து ஒரு படம் கூட பண்ணவில்லை. அது ஏன் என ஒரு சமயம் சின்னப்பதேவரிடமே கேட்டபோது சிவாஜியை வைத்து படம் எடுக்க சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை என்று கூறியிருந்தாராம். ஆனால் அதில் அந்த அளவுக்கு உண்மை இருக்காது என்றே நான் கருதுகிறேன் என சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சின்னப்பதேவரிடம் எம்ஜிஆர் ஒரு சத்தியம் வாங்கியதாகவும் சிவாஜியை வைத்து படமே எடுக்கக்கூடாது என்பதுதான் அந்த சத்தியம் என்றும் அந்த காலத்தில் அரசல் புரசலாக செய்திகள் உலா வந்ததாகவும் சித்ரா லட்சுமணன் கூறினார். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என தெரியவில்லை என்றும் சித்ரா லட்சுமணன் கூறியிருந்தார்.